துபாய் சர்வதேச விமான நிலையம் கடந்த சில தினங்களா மூடப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும். அதனால அங்க எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு உங்கள யாருக்காவது தெரியுமா? ஈரான் இஸ்ரேல் போர் ஏற்பட்ட உடனேயே ஈரான் முதலா அடிச்ச இடம் அப்படின்றது ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய துபாய் சர்வதேச விமான நிலையம் தான். காரணம், அந்த விமான நிலையம் தான் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு வருமானத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய இடமா இருக்கு. எந்த அளவுக்கு கடந்த ஜனவரி 3ஆம் தேதி துபாய் சர்வதேச விமான நிலையத்தை அந்த அன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 3.25 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பயன்படுத்தி இருக்காங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2000 இருந்து அதிகபட்சம் 2500 விமானங்கள் வரைக்கும் அந்த விமான நிலையத்தை பயன்படுத்துறாங்க. இந்த விமானங்கள் தரையிறங்கறதுக்கான கட்டணம், உள்ள இருக்கக்கூடிய பொருட்களுக்கான விற்பனை, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாளைக்கு மட்டும் 2000 கோடி ரூபாய் அப்படின்றது வருமானமா மட்டுமே வருது. அதாவது துபாயுடைய ஒரு நாள் வருமானத்துல 27% அப்படின்றது துபாய் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து மட்டுமே வரக்கூடியது. கடந்த 3-4 நாட்களா அந்த விமான நிலையம் மூடப்பட்டிருக்கிறதுனால 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. நம்ம நாட்டில் பல துறைகளுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒதுக்கப்படக்கூடிய ஒரு ஒட்டுமொத்த தொகை அப்படின்றதே அவ்வளவுதான் இருக்கும். அப்படின்னா நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க அது எவ்வளவு பெரிய நஷ்டம் அப்படின்னு. அதனாலதான் இன்னும் சிச்சுவேஷன் முழுமையா சரியாகல அப்படின்னாலும் கூட துபாய் விமான நிலையத்தை திறந்து விமான சேவையை தொடங்கி இருக்கிறாங்க அந்த நாடு. நஷ்டம் வருதே அப்படின்றதுக்காக ரொம்ப அபாயகரமான சூழல்ல விமானத்தை இயக்குறது அப்படின்றது எந்த அளவுக்கு சேஃப்னு எனக்கு தெரியல.